ஸோ ஹாய் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு சுடலை மணி கேமிங். நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஸ்கிரீம் தான் விளையாட போகிறோம். ஸோ கைஸ், நீங்கள் யாராவது வந்து ஐஸ்கிரீம் விளையாடணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை ஏற்றிடாதீங்க. கிட்டத்தட்ட இந்த கேமை நான் ஈஸியாகவே ஃபஸ்ட் ட்ரைலே முடிச்சிட்டேன் கைஸ். ஆனால் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து 7 வாட்டி கைஸ். கடைசியாக இப்போ நான் ஒரு ரெக்கார்ட் போட்டிருந்தேன். முடிக்கிற டைமில் வந்து பிடிச்சிட்டாங்க கைஸ். அந்த வண்டி ஒன்று இருக்கும் கைஸ், எனக்கு காட்டுறேன். வெறும் இது அடிக்காமலாம் போக முடியாது. பாருங்க நாடுக்கு என்ன ஆகுதுன்னு. அடிச்சிட்டாங்க கைஸ். ஆகுது கைஸ் இந்த கேம். இப்போ என்ன வெறுப்பு மாதிரி ஏற்றுறேன் இந்த கேமில் வந்து. எல்லா கைஸ் எவ்வளோ நேரம் தான் நானும் ட்ரை பண்ணுறது ஈஸி. அதுவும் நான் வந்து சவுண்டு கம்மியாக தான் வச்சு ஆடுவேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து இது ஸ்பீக்கர் எதுவுமே இல்லை. நார்மலில் வச்சு தான் விளையாடுறேன். பயப்புள்ள என்ன வெட்டுறாங்க கைஸ். வந்து அடிக்கிறாங்க கைஸ். என்ன இவ்வளோ கஷ்டம்லாம் படுத்த மாட்டாங்க கைஸ். ஈஸியாக தான் இருக்கும் அந்த கேம். ஆனால் எனக்கு நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோலே சொல்லியிருந்தேன் ரொம்ப ஈஸியான கேம், ஃபஸ்ட் டைலே முடிச்சிடல. அது வாபஸ் வாங்கிடுறேன் கைஸ். சத்தியமாக முடியல, வெறுப்பு ஏற்றுறான். வெறுப்பு மாதிரி ஏற்றுறாங்க கைஸ். அவன் இந்த வாட்டியும் இது கேம் வந்து என்னை வெறுப்பு ஏற்றுச்சுன்னா அதோட முடிச்சிருங்க. ஸோ கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அதை வேறு எல்லா வாட்டியும் இன்ட்ரோல் ஏதானு ஒன்று சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு அப்போ கூடுறா திருப்பி இவன் வேறு ஐஸ்கிரீம் வாங்க போவான். இதை 8வது வாட்டி பார்க்குறது. 8வது வாட்டி அவன் 8வது வாட்டி பார்க்கும்போது எவ்வளோ கடுப்பாரு உங்க நெஞ்செல்லாம் வலிக்குது கைஸ். கத்தி என்னடா பார்க்குற, வாங்கணும்னா வாங்கடா. எந்த ஊர்லேயே ரோடு காலியாக இருக்குமா கைஸ்? 12 மணி காலியாக இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல, இப்போ ரோடு காலியாக இருக்குங்கிறானுங்க. சரி என்னமோ ஒன்று சொல்கிறானுங்க. ஓகே டைம் இல்லை. இந்த வாட்டி இந்த கேம் முடிக்கணும். ஆடலான்னு பார்த்தா சவுண்டு கேட்க மாட்டேங்குது. ஸோ அது ஒரு இஎம்எஃப் வாங்கணும். இங்கே இந்த பக்கமாக இருக்க. சளிச்சு போச்சு கைஸ் இதெல்லாம். டக்குன்னு கேமை முடிக்கணும் கைஸ். இதை வாட்டி வெறியாச்சு. சும்மா வந்துக்கிட்டு ஆனால் உன டொக்குன்னு அடிக்கிறான். இதில் நம்ம அதான் பொருளை மண்டைக்கு மேலே தூக்கி போட்டு குனிஞ்சிட்டு வரான் கைஸ். நான் வெறி ஏற்றுறானா கைஸ். ஃபஸ்ட்டே ப்ரெடிக்ட் பண்ணி குனிகிறான். எப்பா இங்கே தான் இருக்குது. டக்குன்னு கேஃபெட்டீரியா தானே. எல்லா வேலையும் மறக்கக்கூடாது கைஸ். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆயில் கேன் எடுக்கணும், அப்புறம் பேச பார்க்கணும், அப்புறம் ஒரு காயின் எடுக்கணும். அதெல்லாம் மறக்கக்கூடாது. டக்குன்னு முடிக்கணும். மறக்க மாட்டேன் கைஸ் இந்த கேமு. வாழ்க்கையிலே இந்த கேம் மறக்க மாட்டேன். உள்ளே தானே இருக்க, வெளியே இருக்கியா? ஓ இங்கே இருக்கியா? உள்ளே வரானா இல்லை வெளியே தான் போய் தேர்த்து பண்ணுறான். சரி பின்னாடி எங்கே இருக்கானே தெரில கைஸ் இது வரைக்கும். டக்குன்னு சர்ச்சும் பண்ண மாட்டான். நம்மளாம் குப்பை தொட்டு கவுத்து போட்டு எவ்வளோ சீக்கிரமாக சர்ச் பண்ணுவோம். ஏதாவது பொருளை விட்டா வரைக்கிறான். அவன் கிடச்சிருச்சு. என்ன பேர்? எமிலி கைஸ். எமிலி என்ன கைஸ் இவன் வரவும் மாட்டேங்கிறான். எஸ் வந்துட்டான். டக்குன்னு போய் இதை போய் கதை மூட்டு போயிடலாம். இவனுக்கெல்லாம் பஞ்ச பாட்டு பாடிட்டு இருக்க முடியுமா? எங்கே போகிறான்? எங்கே கைஸ் போக மாட்டேங்கிறான், நின்ட்டான். நீ இங்கே பக்கம் வர. இதெல்லாம் நல்லா இருக்காடா உனக்கு. சரி கைஸ், மாட்டினா முடிஞ்சு. வெறுப்பு ஏத்துறாங்க கைஸ் இவன். வாடா டே, டக்குன்னு வாடா. அவன் கொஞ்சம் வரட்டும் கைஸ், நம்ம இப்படிக்கா சுற்றிட்டு போயிடுவோம். பேர் வச்சிருக்கானுங்க பாருங்க இவனுக்கு, பாபு போபுன்னு. இவங்க அம்மா ஒரு தியரி சொல்லிட்டு இருந்தேன் எல்லா ரவுண்ட்லையும். இப்போ நான் சொல்கிறதா இல்லை, அதான் உங்களுக்கே தெரியுமா அந்த தியரி தான். இது ஒன்று பார்த்துட்டானா?
அட என்ன கைஸ் இது? டக்கு 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 டக்குன்னு போனோம். எங்கே போனோம்? ப்ளே கிரவுண்டு போனோம். சப்பா முடியல கைஸ், கட்டுப்பேத்துறேன். நான் வந்து ஒரு வாக் த்ரூ கேம் ப்ளே போட்டிருந்தேன். இதே இதில் நார்மலாக தான் போட்டிருந்தேன். அதெல்லாம் முடிச்சிட்டேன் கைஸ். வெறி ஏற்றுறான் இதில் வந்து எனக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு காயின் எடுத்துகிட்டு போகிறேன். அவனை சுடாமல் நான் போகிறதா இல்லை கைஸ். ஏய் வாடா. ஓகே, டக்கு 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 டக்குன்னு அவனை எடுத்து சுடணும் கைஸ். போ வெளியே போ. இவெல்லாம் ஒரு ஆள், இவனுக்கு வந்து நம்ம வெறியேற்றிட்டு இருக்கான். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆயில் எடுத்துகிட்டு நம்ம போய் இங்கே போய் ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை போய் ஃபஸ்ட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டு வரலாம். கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கோம். அதை போய் ஆயில் ஊற்றி நம்ம இது பண்ணுறோம். சரணும் போக மாட்டோம். வளைஞ்சி கிளஞ்சி ஒரு நிமிஷம் தான் வேறு படுத்து தொலைவான். இப்படியே போட்டு போவோம். எழுந்து இவனை வேறு திருப்பி சுடணும் கைஸ். நம்ம அங்கே போனதுக்கப்புறம் தான் இவன் திருப்பி எழும்புவான். என்ன பண்ணலாம்? எப்படி இப்படி படுத்துட்டு இருக்க? மண்டைக்குள்ள என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு மண்டை. நம்ம எடுத்து இவன் எலும்புறானான்னு பார்த்து இவனை இன்னொரு வாட்டி சுட்டுக்கலாம் கைஸ். எப்படி எலும்புறான்னு இன்னைக்கு பார்த்தே ஆகணும். நான் அதை பார்க்கணும். எப்படி எலும்புறான் நான் பார்த்தே ஆகணும். ஒரு நிமிஷம் ஆகட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ரொம்ப வெறி ஏற்றிட்டான் கைஸ். கிராணியோட வெறி ஏற்றிட்டான். படுத்துருக்கிறத பாருங்க. படக்ஸில் குத்துங்க கைஸ். இப்படிதான் எழுந்துக்கிறேன் நீ. போ. அப்படியே எழுந்துக்கிறான். போடா டே. படக்ஸில் வாங்கினியா? வெறுப்பேற்றுவாங்க கைஸ். இவன் சரியான ஆளு. எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன் கைஸ் இந்த கேம். ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளை இந்த டப்பா வளர்ந்து தூக்கி போட்டு பிடிச்சிட்டு இருந்தேன். சை, அதெல்லாம் ஒரு வாழ்க்கை. இதுவும் இருக்கே வெறுப்பேற்றிக்கிட்டு. டக்குன்னு ஊத்துடும் சும்மா வந்துக்கிட்டு. ஓகே, நம்ம அடுத்து என்ன வேலை பண்ணணும் மறந்து போச்சு. ப்ளே கிரவுண்டு போகணுங்க. இங்கே தான் இங்கே இன்னொரு வேலை இருக்குது. அதை போய் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதை மறந்துட போகிறேன். எல்லா வாட்டியும் இதை முடிச்சு அதை முடிச்சுக்கவர் தான் இதை பண்ணுறேன். எழுந்துட்டானா என்ன? இன்னொரு வாட்டி சுட்டுக்கலாம். எனக்கு இவன் பிடிக்கல. கேம் சவுண்டு வேறு கேட்காத. இப்படிக்கா போகணும். டக்குன்னு வந்துட்டு போகிறேன். எங்கடா வர காய்ஸ்? இவன் ட்ரிக்கா மூஞ்சிலே வாங்கடா. ட்ரிக்கா விளையாடுறாங்க இவன் ஒரு சரியான ஆள். நம்ம ஈஸி மட்டும் நினச்சிடாதீங்க. ரொம்ப ட்ரிக்காக விளையாடுறான் இவன். ஏதோ இப்படி பெண்டு போட்டு வராங்க கைஸ். பெண்டு போடுறதுக்கு அவன் என்ன பிளேயரா என்ன? அவனே ஒரு கம்ப்யூட்டர் வச்சு பாட்டு. வேலையே வா நமக்கு இல்லையா? நீ வா நமக்கு. ஸ்க்ரீனும் திரும்ப மாட்டேங்குது, ஒரு மண்ணும் திரும்ப மாட்டேங்குது. ஏய், என்ன வெறியேத்துதா இது? அதை பண்ணி பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் வேற. இப்போ வருது. இதை ஃபஸ்ட்டே நான் பண்ணேன்னு நினைக்கிறேன். என்ன இலவோ? சரி ஓகே. பாபு வரதுக்கு ராடா பாபா. அது ராடு தானே? சி ராடா பாபா. பேர் மறந்து போச்சு. அதுக்குள்ள இவன் பேர் ராப்னு நினைக்கிறேன். ராப்னு திருட்டு தானே? இல்லை, அப்போ ராபா இருக்காது. இன்னும் இங்கே தான் இருக்கா? நல்ல வேலை இந்த பக்கம் வந்தேன். எப்பவுமே அப்படி தான் சர்ச் பண்ணுவேன். வந்துட்டானா? அவன் வந்தாலும் வருவான். அவன் ஒரு கோபால். திடீர்னு வருவான். சரி, இந்த கிரானிக்கு கீழே ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா கைஸ்? ஒரு எட்டுக்கால் பூச்சி. அந்த எட்டுக்கால் பூச்சி கூட பரவாயில்ல கைஸ். இவன் ரொம்ப மோசம் கைஸ். ரொம்ப மோசம். மனுஷனா விடுறானா? இங்கேயோ போயிட்டான். பின்னாடி இருக்க போகிறான். சர்ப்ரைஸ் அப்படின்னு வருவான். இப்போ அடுத்து பார்க்கிங் போகணுமா?
எண்டிங் வந்துட்டேன் கைஸ். நான் கேஜிக்கு எடுத்துகிட்டு வாரேன். அந்த வண்டியில் ஏற்றிடுவேன் கைஸ். எப்போவுமே வாங்கிடுவான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு அடிச்சிட்டேன். இந்த வாட்டி ரிஸ்கே கிடையாது கைஸ். எங்கே கன்று? இந்த அப்பா நடந்து வரப்போல தலையை ஆட்டி ஆட்டி நடந்து வரான். இன்னும் வித்தையா காட்டுறாங்க உனக்கு. இந்த வாட்டியும் பிடிச்சிட்டானா அவ்வளோதான் கைஸ். இந்த கேமை நான் அதை விட்டுருவேன். நான் இந்த கேம் வீடியோ போட மாட்டேன். ரொம்ப வெறிய ஏற்றுறாங்க கைஸ் அவன். என்னது இது? ஆஃபீஸ் ரூம்க்கு தான் வேணும். ஏய் என்ன வெறியேற்றுது இதுக்கு மேலே? இதெல்லாம் எவ்வளோ ஜாலியாக அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கைஸ். அந்த வீடியோவை அதுக்கு மேலே 7வது வீடியோ நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இதுவும் காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நார்மலாக எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த வீடியோவை. ஆனால் இவன் பண்ண வேலை இருக்கே கைஸ், இந்த ராடு வெறி ஏற்றிட்டான். அம்மா யாருன்னு எடுக்கணும்? பிராடு தானே? என்ன பேர்? எமிலி. பிராட். ஓகே பிராட் கிடச்சிட்டான். இங்கே போனால் இருக்கும். இந்த கேமில் வேறு எல்லாம் பக்கு பிடிச்ச கேமாக இருக்குது. எப்போவுமே இப்படி காரில் போய் இடிச்சிருவாங்க சார். ஒரு ஸ்லோவாக போயிட்டேன்னா இன்னும் தெரில, அடிச்சிட்டான் ஒரே அடியா. எப்படி பிராடு தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே பயமாக இருக்காங்க. நான் எங்கே இருப்பானுங்கிற மாதிரி. ஆட பாவத்தை. ஐடி கார்டு, இந்த ஐடி கார்டு இல்லையா கைஸ்? அடைச்சே இதுக்கு தான் ஒழுங்காக பார்க்கணுங்கிறது. பால் தானே கைஸ், எனக்கு தெரியும். இந்த பால் 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 எஸ் எம்லி. அடைச்சி அதுவும் கிடையாது. எம்லியா? அவனை இங்கே எப்படி வர வைக்கிறது? இங்கே சத்தம் ஓட்டுற மாதிரி ஒரு மண்ணும் கிடையாது. நம்ம இங்கே ஒரு டப்பா எடுத்தோமே, அது இங்கே போட்டோமோ? அது இருக்குது. இதை போட்டு இப்போ அவனை இங்கே வர வைப்போம். காது கேட்காதோ? சரி நல்லது தான் எல்லாமே. ஓகே எம்லி தானே. இப்போ எம்லியை போய் நம்ம எடுக்கணும் கைஸ். எம்லி எடுக்கிற மாதிரி நம்ம கன் எடுத்துக்கலாம். இன்னும் 2 சான்ஸ் இருக்கா நம்ம சுடுறதுக்கு. பார்க்கிங். இப்போ எம்லியை போய் நம்ம போய் எடுத்துகிட்டு வரணும். எம்லியை எடுக்காமல் நான் பண்ணுற அனுப்புறதுக்கு அதுக்கு மேலே பிராடு போர்டுன்னு பால் தான் போன வீடியோ வந்தேன். அதுக்கு முன்னாடி ஜெசிகா வந்து நினைக்கிறேன். ஜெசிகா தான் போனது. ஆமாம். எங்கடா இருக்க? டேய் கோபால் திரும்பி மேலே இருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம வீடு ரூம் திறந்தானே வச்சுருக்கோம், பிரச்சனை கிடையாது. அப்படியே போகலாம். இந்த வாட்டி அவனை இடிக்கதான் கைஸ் போகிறேன். ஆனால் இந்த வாட்டி நான் செத்துட்டேன்னா என்ன கைஸ் சொல்கிறது? போயிடலாம் கைஸ். இவங்கிட்டலாம் நம்மளால போராட முடியாது. இதுக்கப்புறம் இப்படியே போய் நடந்தே போகிறேன் நான். எனக்கு அந்த வண்டி கூட வேணாம், இன்னும் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அங்கே தான் வரான். நம்ம இப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நடந்து போகிறதுனால நல்லது தான் உடம்புக்கு. ஸோ அது இப்படி நடந்தே போகலாம். கெஃபெட்டேரியா போட நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் ஷிபுயா ஆர்க். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்துருச்சு கைஸ். நம்ம டக்குன்னு 15 நிமிஷம் இந்த கேமுக்கெலாம் எதுக்கு?
ஓகே நான் மேலே போயிடலாம்னு நினைக்கிறேன். என்ன இந்த இடத்துக்கு இது வரைக்கும் நான் மாட்டினதில்லை. இந்த இடத்துக்கு வருவானான்னு கூட தெரில எனக்கு. மறட்டும் வந்துட்டான். ஓகே முடிச்சிட்டோம் கைஸ். கிட்டத்தட்ட கேம் முடிக்க போகிறோம். பார்க்கிங் பேரில் நான் நடந்தே போகிறேன் கைஸ். நடந்து போனால் தான் பிரச்சனையே இல்லை. எனக்கு வண்டியை வேணாம் கைஸ். விட்டுருங்க வண்டி. கண்ணை வேறு மேலேயே போட்டேன். இவன் வேறு எங்கே இருப்பானுன்னு தெரியல. வண்டி இருக்கு பட் வேணாம். நம்ம நடந்தே போயிடலாம் கைஸ். எதுக்கு நம்ம அடிபட்டு செத்துக்கிட்டு. ஐயோ பிளேயர்ஸ் எடுக்கணும்ல, அது கீழே தானே இருக்கும். ஏன் பாட்டு ஜாலியாக மேலே வரேன். சை மறந்தும் போச்சா. அவன் கீழே தான் இருப்பானோ ஒரு வேலை. எதிர்பார்த்துக்கிட்டு கீழே வெயிட் பண்ணுவானோ. இவங்க இன்னும் அவன் வரல. பின்னாடி வந்துட போகிறான். நம்ம மட்டும் இந்த பக்கம் போய் பார்த்துக்கணும் அவன் இருக்கானா அப்படின்னு. ஏட்ரா சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கா எனக்கு இது எப்படி ஆடணும்னு தெரில. இன்னும் அவன் இங்கே இல்லை. மேலே தாங்க இருப்பான். பிளேயர்ஸை கரெக்டாக தூக்கி போடணும். மண்டை மலையை போட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். வந்துட்டானா இல்லை இன்னும் வரல. எங்கே இல்லையா மறைஞ்சிட்டானோ. இங்கே இருக்கானோ. இங்கேயும் இல்லை. கீழே குதி லேட் ரைடு. இந்த வழியே போக முடியாதா. ஓகே மேட்ச்சை முடிச்சிட்டேன் கைஸ். இந்த வட்டியும் அந்த கோபால் தேவையா பையா வந்து அதன் வெறி பேத்துனான். உம்மால அவனை தூக்கி ஓத்துருவேன். எங்கேயாவது தூக்கிட்டு போயிட்டு வெறி ஏற்றுறான். இங்கே தான் கைஸ் பிடிச்சான். இந்த கரெக்டாக பிடிச்சான். வாடாடி இவன் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு நம்மளை படுத்துகிற வேலை இருக்கு. யப்பா எவ்வளோ நேரம் கைஸ் இந்த கேமை முடிக்கிறதுக்கு. தொடங்கடா சும்மா படுத்துட்டாங்க கேசுங்க. உங்கள் சகவாசமே வேணாண்டா. இதுக்கப்புறம் பார்ட்டு வீடியோலாம் எதிர்பார்க்குறதே கஷ்டம். விட்டுங்கடா சாமி. முடிச்சு தொலைடா உருண்டை. உருண்டையால் தான் கேசு இவ்வளோ பிரச்சனை. நீங்கள் இந்த என் வீட்டுக்கிட்ட வந்து பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம். நான் என் வீட்டில் இருக்கிற ஒரு மிக்ஸி இருந்துச்சு. இது 2வது மிக்ஸின்னு நினைக்கிறேன். இல்லை மிக்ஸி இல்லையே. இந்த வாட்டி 2வது மிக்ஸி கொடுத்துட்டானா. அப்பா முடிஞ்சிச்சு கைஸ். இதோட இந்த கேமோட இதே முடிஞ்சிச்சு. டு பி கண்டினியூ. சரி கைஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.